உலகெங்கும் உள்ள ஆன்மீக சொந்தங்களுக்கு வணக்கம். உங்களுடைய எல்லா விதமான பிரச்சனைக்கும் ஒரே தீர்வாக வருகிற மே மாதம் 30 சடாஸ்கர ஸ்கந்த சப்த சதி மகா யாகம் நடக்க இருக்கிறது. மறக்காம எல்லாரும் கலந்துக்கோங்க. முருகனுடைய அருளை பெற்று செல்லுங்க. உலகெங்கும் உள்ள இறைவானர்களுக்கு வணக்கம். நான் உங்க வித்யா கார்த்திக். ஒவ்வொரு மாதமும் எனக்கு யூனிக்கா ஸ்பெசிஃபிக்கா எக்ஸ்க்ளூசிவா நட்சத்திர பலாபலங்கள் பார்த்துட்டு வரோம். அந்த வகையில் இப்போ நம்ம பார்க்கக்கூடிய நட்சத்திரம் என்னவென்றால் லாஸ்ட் பட் நாட் லீஸ்ட்னு சொல்லக்கூடிய புதனின் ஆளுமையை தன்னகத்தே வைத்திருக்கக்கூடிய ரேவதி நட்சத்திரக்காரர்களுக்கு. ரேவதி நட்சத்திரக்காரர்கள் இந்த ஒரு மாதம் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அப்பா அப்படின்னு ஒரு நிம்மதி பெருமூச்சு விடலாம். ஏன்னா ராசிநாதன் ஒரு மாதிரி சனியோட பிடிக்குள்ள திரும்ப செவ்வாய் வீட்டுக்குள்ள அதெல்லாம் தள்ளி போய் இப்போ தான் ஃப்ரெண்டு வீட்டில் போய் உட்காந்துருக்காரு. உட்கார போறாரு 15 தேதிக்கு அப்புறம். அதுக்கப்புறம் தான் வீட்டுக்கு தானே 28ஆம் தேதிக்கு அப்புறம் போயிடுவார். இது வரைக்கும் இல்லாத அளவுக்கு 15ஆம் தேதியிலேருந்து 28ஆம் தேதிக்குள்ள அப்படியே சந்தோஷம் மேலும். என் ஃப்ரெண்டை போல யார் மச்சான்ற மாதிரி ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க. நிறைய ஃப்ரெண்ட்ஸோட எங்கேயாவது போயிட்டு வருவீங்க. வீட்டில் இருக்கக்கூடிய உறவுகளோட எங்கேயாவது வெளில போயிட்டு வருவீங்க. நிறைய சந்தோஷம், நிறைய ட்ரிப்பு, நிறைய ஹாப்பினஸ். அதுவும் நீங்கள் படிக்கிற பிள்ளைகளாக இருந்தீங்கன்னா புதன் அது சந்தோஷத்தை கொடுக்கும். படிக்கிற புதன் சுக்கிரன் வீட்டில், சுக்கிரன் புதன் வீட்டில் பரிவர்த்தனை அவர் ஆயிருக்கு. ஸோ நிறையா நட்புகள் மூலமாக, அண்ணன் தங்கச்சிகள் மூலமாக, அக்காக்கள் மூலமாக ஒரு நல்ல நிகழ்வுகள், நல்ல ஒரு மெமரிஸ், அவங்களோட போகிறது, அவங்களோட இருக்கிறதுன்ற மாதிரி ஒரு நல்ல சினாரியோ கிரியேட் ஆக போகுது. ரொம்ப நாளுக்கு அப்புறம் எங்கள் தாத்தா வீட்டுக்கு போகிறேன், பாட்டி வீட்டுக்கு போகிறேன் போயிட்டு வருவீங்களா, அவங்க இங்கே வருவாங்க. அது மூலமாக ஒரு நல்ல கனெக்டிவிட்டி கிடைக்கும். எங்கேயா சுற்றுலா போகிறதுக்கான வாய்ப்புகள் கிடைக்கும். மழையில் நனையிறது, மழை பார்க்கறது, மழை துளியோடு கனெக்ட் ஆகிறது, அது மூலமாக கொஞ்சம் கோல்டு பிடிக்கிறது, சளி பிடிக்கிறது எல்லா ஆளிலையும் நடக்கும். ஹெல்த்தை பார்த்துக்கணும். சுக்கிரன் அப்படின்னாலே லிக்யூடு. இது நரம்பு சம்மந்தப்பட்ட பிரச்சனை. கொஞ்சம் மூக்கு சளி நிறையா பிடிக்கும். த்ரோட்டு பிரச்சனையாகும். கொஞ்சம் வெந்நீரை குடித்து கொள்ளுங்கள். எந்த வயது ஒத்த ரேவதி நட்சத்திரக்காரர்களாக இருந்தாலுமே கொஞ்சம் உங்களுக்கு தான் ரொம்ப பிடிக்குதா, நீங்கள் தான் கோல்டா, அதனால நிறைய உங்கள் வீட்டில் தான் குரு உட்காந்துருக்காரு. அப்போ ஆல்வேஸ் நீங்கள் கோல்டு தான். அப்போ டாட்டா பாபே சொல்லிட்டு 4ஆம் இடத்துக்கு போகிறார். அப்போது உடல் ரீதியாக கொஞ்சம் ஒரு மாதிரி சுகஸ்தானம் கொஞ்சம் அடி வாங்க போகுது. கொஞ்சம் அதை மட்டும் பார்த்துக்கணும். இந்த ஏசிலேயே போய் மூஞ்சி வைக்கிறது, இல்லை ஏசி பக்கத்தில் போட்டுக்கிறது, என்ன வெயில் ஐஸ்கிரீம்லாம் எடுத்து சாப்பிட்டீங்கன்னா தொண்டை போச்சு. ஏன்னா சனி அங்கே உட்காந்துருக்காரு. ரொம்ப தெளிவாக இருக்கணும். இந்த ஒன்றை தான் எதிர்பார்த்துட்டு இருக்கேன். என்னதான் ராசிநாதன் பார்த்தாலும் உடல் என் கண்ட்ரோல் அப்படின்ற மாதிரி சனி என்ன பண்ணுவார், த்ரோட்டை பிடிப்பார். அதனால தொண்டை சம்மந்தப்பட்ட பிரச்சனை, உடம்பு சம்மந்தப்பட்ட, வயிறு சம்மந்தப்பட்ட பிரச்சனை, கழிவுகள் போகக்கூடிய இடம், கான்ஸ்டிபியூஷன் ப்ராப்ளம்லாம் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கணும். யார்? ரேவதி நட்சத்திரக்காரர்கள். இது ஹெல்த் ரீதியாக. மற்றபடி எல்லாமே நல்லா இருக்குது. நெகட்டிவாக எதுவுமே சொல்ல முடியாது. எல்லாம் பாசிட்டிவாக இருக்குது. நிறைய சேமிப்பு நடக்கும். நிறைய வீட்டை விற்று இடத்த வாங்குவீங்க. 5ஆம் அதிபதி 5ஆம் இடத்துல உட்காந்து அவர் பார்க்கக்கூடிய பார்வை அதுவே சூப்பர். அப்படியே ஒரு மாதிரியான ஒரு பிளஸ்ஸிங்கில் இருக்கிறத உணர்வீங்க. ரொம்ப நாளுக்கு அப்புறம் புது புது கோயிலுக்கு போவீங்க. சிவனுடைய கடாட்சம் கிடைக்கும். ஒன்றா திருவண்ணாமலை போயிட்டு வருவீங்க, இல்லை சிவன் இருக்கக்கூடிய கோயில்களுக்கு போயிட்டு வருவீங்க. அங்கே போய் நமஸ்காரம் பண்ணிட்டு வருவீங்க. அது உங்களுக்கு ஒரு இனம் புரியாத ஒரு பிளஸ்ஸிங்கையும், ஒரு பூரிப்பையும், ஒரு ஆனந்தத்தையும் கொடுக்கும். ரேவதி நட்சத்திரக்காரர்களுக்கு ஹெல்த் வைஸ் இருந்த பிரச்சனை தீரும். ஆனால் சில பேருக்கு ஹெல்த் வைஸ் பிரச்சனை வரலாம். நிறைய பேர் இந்த அக்கௌண்ட்ஸ் ஆக்டிங்கில் மாட்டிட்டு இருந்தீங்கன்னா அதெல்லாம் சரிப்பட்டு வந்துடும். ரேவதி நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த தடவை நிறைய பிளஸ்ஸிங், முருகனுடைய பிளஸ்ஸிங் கிடைக்க போகுது. முன்னுக்கு வரக்கான வாய்ப்புகள் எல்லாம் உங்களை தேடி வரப்போகிறது. உடம்பு மனசு மட்டும் கண்ட்ரோலாக வச்சுக்கோங்க. நிறையா இந்த கோல்டு இருக்கிற ஐட்டத்தை சாப்பிடாதீங்க. உடம்பு போட்டு படுத்தி அப்படியே புளிஞ்சு காய போட்ட மாதிரி இருக்கும். அதில் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருங்க. கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்க வேண்டிய சூழல், கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்க வைப்பார். சனி கொஞ்சம் இருக்கனால கொஞ்சம் டிலே பண்ணுவார். நீங்களா மைண்டை போட்டு எதையும் குழப்பிக்காதீங்க. எல்லாமே நல்லதாக இருக்குது. ஜாலியாக இருக்கிறதுக்கு தான் வாழ்க்கை. எவ்வளோக்கு எவ்வளோ சந்தோஷமாக கொண்டாட முடியுமோ அந்தளவுக்கு சந்தோஷமாக கொண்டாடிட்டு போயிட்டே இருங்க. ஏன்னா இது வரைக்கும் இல்லாமல் கட்டுண்டு இருந்த புதன் அப்படியே நிவர்த்தியாகி வெளில போகிறதே ஒரு பெரிய ரிலீஃபை கொடுக்கும். எனக்கு தெரிஞ்சு ரேவதி நட்சத்திரக்காரர்களுக்கு. ஓகே, படிக்கிற பிள்ளைங்க ஒரு மாதம் சாமிக்கு விட்டுருங்கன்ட்டு. படிக்கிற பிள்ளைங்க ஜாலியாக இருப்பாங்கப்பா. ஊர் போகிறது என்ன, டூர் போகிறது என்ன, சுற்றுலா போகிறது என்ன, அங்கே போகிறது என்ன, இந்த கிளாஸ் எல்லாம் தவிர்த்துட்டு எதிர்பார்க்காம திடீர்னு ஒரு விஷயம் நடக்கும்ன்ற மாதிரி. இப்போ வளர்ந்த பிள்ளைங்களாக இருந்தால் கூட ஃப்ரெண்ட்ஸோட எங்கேயா சுற்றிட்டு வருவீங்க. ஏதோ ஒரு தண்ணீரோட கனெக்ட் ஆவீங்க. ஆனால் என்ன கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஏதோ தண்ணீர் இருக்கிற இடத்துக்கு போகிறது, நீர்நிலை இருக்கிற இடத்துக்கு போகிறது, அங்கே போய் கால் நினச்சிட்டு வர்றது, சிவன் கோயிலுக்கு போகிறது, சிந்தை எல்லாம் ஒரு மாதிரி சந்தோஷமாக இருக்கிறதுன்ற மாதிரி பிள்ளைகள் சூப்பராக இருப்பாங்க. ஹெல்த் மட்டும் கவனமாக பார்த்துக்கணும். 20 வயதுலேருந்து 40 இருக்கக்கூடிய ரேவதி நட்சத்திரக்காரர்களுக்கு இனிமையான அனுபவங்கள் கிடைக்கும். தாம்பத்தியத்தில் ஒரு நல்ல ஒரு சந்தோஷம் கிடைக்கும். இது வரைக்கும் இல்லாத அளவுக்கு பிரிந்தவர்கள் ஒன்று கூடுவார்கள். நல்ல ஒரு இணக்கமான சூழல் உருவாகும். ரொம்ப நாளுக்கு அப்புறம் 2ஆம் குழந்தைக்கான வாய்ப்புகள் கிடைக்கும். முதல் குழந்தைக்கு வெயிட் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா அதுக்கான பாசிபிலிட்டி இருக்கும். நிறைய பேருக்கு ட்ரீட்மெண்ட் மூலமாக எடுத்துகிட்டே இருக்கீங்க, நடக்கலைன்னா இந்த தடவை அதற்கான வாய்ப்புகளை கொண்டு வந்து கொடுக்கும். ராகுடைய பொசிஷனும் ரொம்ப நல்லா இருக்குது. ஸோ புத்திரன் பிறப்பான் ரொம்ப அருமையாக இருக்குது. இந்த வயது ஒத்தவர்களுக்கு வேலையில் மட்டும் கொஞ்சம் கவனம் செலுத்த வேண்டிய நேரமாக இருக்குது. பார்த்துக்கங்க. ஏதாவது ஒரு பத்திரத்தையோ டாக்குமெண்ட்டையோ எங்கேயோ வச்சுட்டு தேடுறதுக்கான வாய்ப்பெல்லாம் இருக்குது. அதை பார்த்துக்கிட்டா போதும். 40 வயதுலேருந்து 60 இருக்கக்கூடிய ரேவதி நட்சத்திரக்காரர்களுக்கு இடம் விற்று ஒன்று வாங்கலான்னு யோசனை வரும். ஏதோ ஒன்று விற்று ஒன்று வாங்குவீங்க, இல்லை ஏதோ ஒன்று வாங்க போகிறீங்க. நிறையா பேருக்கு இடம் மாற்றம், வீடு மாற்றம் நிகழப் போகிறது.
உங்களுக்கான சொத்தை விற்று இன்னொரு சொத்து வாங்குவீங்க, இடத்த விற்று ஒரு இடம் வாங்குவீங்க, இல்லை உங்கள் வீட்டுக்கு ஏதாவது ஒரு பெருசாக வந்து ஒரு எலவேஷன் போடுறது, வீட்டுக்கு வந்து சின்ன சின்ன ஐட்டம் வாங்கி வைக்கிறது, வீட்டுக்கு கொள்ளடிக்கிறது, பராமரிப்பு செலவு பண்ணுறது, வீட்டோட ஏதோ சில விஷயங்கள் நடக்க போகிறது. பிள்ளைகள் குறித்த கவலை ஓரளவுக்கு லைட்டாக எட்டி பார்க்கும். அதை மட்டும் பற்றி பெருசாக கவலைப்பட, பிள்ளைகளுக்கு ஒரு திருமணத்திற்கான வாய்ப்பை இந்த மாதம் ஆரம்பிக்கலான்னு தோணுச்சுன்னா தாராளமாக பண்ணுங்க. ஏன்னா 5ஆம் இடத்துல குரு இருக்கிறதுன்றது ரொம்ப குலதெய்வத்தின் ஆசையால் அது நடக்கும். நிறைய குலதெய்வ பிரசாதம் உங்களை தேடி தானா வரும். நான் இருக்கேன்ப்பான்ற மாதிரி குலதெய்வம் உங்ககிட்ட கண்ணில் காட்டும். ரொம்ப நல்லா இருக்கு, நெகட்டிவாகவே ஒன்றுமே இல்லை, சூப்பராக இருக்கு. ஆரோக்கியத்தில் கோல்டு சளி ஃபீவரில் கவனமாக இருங்க, முதுகு தண்டுவடத்தில் கவனமாக இருங்க, கழிவுகள் போகக்கூடிய இடத்துல கவனமாக இருங்க. மற்றபடி எல்லாமே நல்லா இருக்கு. இந்த என்ன தெய்வத்தை வழிபாடு பண்ண வேண்டும்? முடிஞ்சா நாகர் வழிபாடு பண்ணுங்க. நாக கோயிலில் போயிட்டு ஏதாவது மஞ்சள் பொடி போட்டு நமஸ்காரம் பண்ணுறது, இல்லை நாகருடைய சிலைக்கு நமஸ்காரம் பண்ணுறது, நாகராஜா கோயிலுக்கு போகிறது, இந்த மாதிரி நாகர் வழிபாடு, இந்த பிள்ளையாரோடு சேர்ந்துக்கூடிய நாகத்தை வழிபாடு செய்யுது, அம்பிகையோடு இருக்கக்கூடிய நாகத்தை வழிபாடு செய்யுது, நாகம் சூடி அம்பிகையை போய் வழிபாடு பண்ணது எப்படி இந்த தடவை அதுக்கு கண்ணில் படும். ஏதாவது போகும்போது ஏதாவது புத்து பார்க்கறது, இல்லை ஏதாவது நாகத்தை பார்க்கறதுலாம் இந்த தடவை நடக்கும் உங்களுக்கு. கண்டிப்பாக உங்கள் கண்ணில் படும். பட்டா எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள், சரியா? அதனால் அது வந்து ஆக்குபை பண்ணும். அந்த அம்பிகை வழிபாடு பண்ணுறதுலாம் இந்த தடவை நாகக்கன்னிகள் வழிபாடு, அதே மாதிரி என்ன சொல்ல போனால் சப்தக்கன்னிகள் வழிபாடுலாம் மிகச்சரியான ராஜயோகத்தை ரேவதி நட்சத்திரக்காரர்களுக்கு கொடுத்தே தீரும். ஓகே, இந்த தடவை நீங்கள் என்ன பார்ப்பீங்க? பாம்பு பார்ப்பீங்க. பாம்பு பார்த்தீங்கன்னா சொல்லுங்கள். கனவுல பாம்பு பார்க்கறது, ஃபோனில் பாம்பு பார்க்கறது, பாம்பு புத்து பார்க்கறது, பாம்பு இருக்கிற விஷயங்களை போய் பார்த்துறது, அதுக்கு ஏதாவது போய் நமஸ்காரம் பண்ணுறது, அந்த கதைகளை கேட்டுதல், அந்த மாதிரிலாம் இந்த தடவை ரேவதி நட்சத்திரக்காரர்கள் கண்ணில் படும். அப்படிலாம் பட்டதுன்னா இது வரைக்கும் இருந்த கவலையெல்லாம் உன்னை விட்டு போக போகுது. சுற்றி எத்தனை பேர் இருந்தாலும் நான் இருக்கேன் உன்னை பார்த்துக்கிறதுக்குன்னு சொல்லக்கூடிய அம்பிகையுடைய ஆசையை வழங்கக்கூடிய அமைப்பாக இந்த அமைப்பு இனிதே மலர காத்திருக்கிறது ரேவதி நட்சத்திரக்காரர்களுக்கு.